ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செந்தூர் ஃபுட் ப்ராடக்ட் சாம்பார் பொடி. இன்றைக்கி சாம்பார் பொடி அரைச்சிருக்கோம். அந்த சாம்பார் பொடி வச்சு இன்றைக்கி எப்படி சாம்பார் செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு பாருங்கள், 100 கிராம் அளவுக்கு பருப்பு கழுவி போட்டிருக்கேன். அதுலேயே பருப்போட 2-3 தக்காளி, ஏன்னா தக்காளி விலை இப்போ கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஒன்று கூட போட்டுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 அதையே போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், கொஞ்சமாக பெருங்காயம் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம், கட்டி இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை நம்ம போடாமல் கூட விடலாம், ஏன்னா நம்ம சாம்பார் பொடியில் நிறையா பெருங்காயம்லாம் போட்டிருக்கோம். எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க, போட்டால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சாம்பார் காய்கறி போட்டு எப்படி வைக்கலான்னு பார்த்துக்கலாம். நான் அரிசி ஊற வச்சேன், அந்த சாப்பாட்டு அரிசி. அந்த தண்ணி கழுவி 2வது தண்ணி கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மல் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி நீங்கள் எப்படி பருப்பு எத்தனை விசில் விட்டால் வேகுமோ அதை பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கனால நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ மாங்காய் சீசன்றதுனால ஒரு மாங்காய் எடுத்து இவ்வளோ பெருசு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இந்த காய் வேகிறதுக்குள்ளார இதெல்லாம் வெந்துடும் சீக்கிரமாக. அதுக்காக தான் வீட்டில் இருக்கிற எல்லா காயும் கலந்து போட்டிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ பருப்பு இந்த சைடு பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில். ஒவ்வொருத்தவங்க கடைசியாக தாளிப்பாங்க போட்டு, நான் ஃபஸ்ட்டே தாளிச்சிடுறேன், டைம் இருக்காங்க. அதனால் கடுகு போட்டுக்கோங்க. பொரியும். அதே 2 விழுந்து, சீரகம் கொஞ்சம், சும்மா 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். வெந்தயம் கொஞ்சமாக, பெருங்காயத்தூள், பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், ஒரு வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா. சின்ன வெங்காயம் இப்போ சீசன்னால் அது போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இதோடையே நம்ம செந்தூர் சாம்பார் பொடி இந்த 1 ஸ்பூன் போட்டால் போதும். இவ்வளோ தான் நான் போடுறேன். இதுவே நல்லா காரமாக இருக்கும். 100 கிராம் பருப்புக்கு 1 ஸ்பூன் இருந்தால் போதும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம பருப்போடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த பருப்பு இந்த பக்கம் கடைஞ்சி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே கொட்டிடலாம்.
வேணுன்ற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி கலந்து அதை ஊற்றிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், சாம்பார் வந்து காயெல்லாம் வெந்துருச்சு. கொஞ்சம் ஒரு சிலர் வந்து சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டாக்கா குழம்பு வந்து காணுமா இல்லை தண்ணியாக இருக்குமா அப்படின்வாங்க. தண்ணியெல்லாம் கிடையாதுங்க. 1 ஸ்பூன் போட்டாவே போதும். 1 ஸ்பூன் போட்டால் போதும். வேறு எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் எதுவுமே தேவையில்லை. இது மட்டும் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஏற்கனவே மாங்காய் போட்டிருக்கறனால நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்புறமா பார்த்துட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க. சாம்பார் ரெடி ஆனோன்னு காட்டுறேன். பாருங்கள், நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது இறக்கி ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. நீங்கள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் 1 ஸ்பூன் 100 கிராம் பருப்புக்கு நீங்கள் வந்து 3/4 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா காரமாக இருக்கும். காரம் கம்மியாக சாப்பிட்றாங்க 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் வேறு எதுவுமே அதை சேர்க்க தேவையில்லை. மிளகாத்தூள், தனியாத்தூள் எதுவுமே சேர்க்காதீங்க. டேஸ்ட்டு மாறி போயிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செந்தூர் ஃபுட் ப்ராடக்ட் சாம்பார் பொடி வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து பூண்டு மிளகு குழம்பு, வத்த குழம்பு, தோசை மாவு, சப்பாத்தி மாவு சிறுதானியத்தில் செய்கிறோம். யாருக்காவது வேணும்னாக்கா ஆர்டர் கொடுங்க. அப்புறம் கருவாடு தொக்கு, இது எல்லாமே நாளைக்கு ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாக்கா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுங்க. தேங்க்யூ.